ஸோ ஹலோ நண்பா, இந்தியோட நம்ம ஆக்மே விஎம் பிளாட்ஃபார்ம்லேருந்து பேஸ்மி அப்படின்ற அந்த மிஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியில் ஒரு மிஷின். இதை நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்தியோட நம்ம எப்படி யூசர் ஃப்ளாக் ரூட் ஃப்ளாகை கேப்சர் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம டார்கெட் மிஷினில் என்னெல்லாம் போர்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்மேப் டூல் யூஸ் பண்ணோம். ஸோ என்மேப் -p -minirate 5000 version scan, default script scan, target IP address. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து SSH அண்டு HTTP ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ SSH நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வேணும். ஸோ இப்போதைக்கு நம்மளால் SSH யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து HTTP ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் என்ன வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் 64 வந்து என்கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பேஜ் சோர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நானோ உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து pass.txt அப்படின்னு வச்சு இந்த பாஸ்வேர்ட்ஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் 64 வந்து நம்மளுக்கு என்கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்கோ ஸோ பேஸ் 64 -d வந்து டீகோட். ஸோ டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு தேவை ஒரு பேஸ் 64 தாங்க. ஸோ நம்ம பண்ணுற ஒரு ஆப்ரேஷனுமே பேஸ் 64 வச்சு தான் பண்ணுறோம். ஸோ HTTP ரன் ஆகுது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ் யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்டைரக்டரிஸை ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நான் டர்ப் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா index.html தான் அந்த மெயின் பேஜ் பட்டு தான் நம்மளுக்கு சர்ச் ஆகிருக்கு. ஸோ அதான் அவங்க சொன்ன மாதிரி நம்ம பண்ணுற ஒரு ஆப்ரேஷனுமே பேஸ் 64 யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த comment.txt அந்த ஃபைலை நம்ம ஒரு பேஸ் 64 கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் i in $, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கேட். ஸோ அந்த வேர்ட் லிஸ்ட்டோட டேரக்ட் பாத் நம்ம கொடுக்கணும். யூசர் ஷேர் டர்ப் வேர்ட் லிஸ்ட் ஸோ common.txt இப்போது செமிகாலன் do echo $i pipe symbol base 64 redirect base 64.txt done. ஸோ பேசிக்கலி இந்த கமெண்ட் என்னென்னா ஃபார் i in range அப்படின்னா இந்த ஃபைலை 1 by 1 கேட் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம் இங்கே. ஸோ இந்த பிரிண்ட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறோம், என்கோட் பண்ணுறோம். ஸோ என்கோட் பண்ணுறதை நம்ம ஒரு ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதோட இந்த ப்ரோக்ராமை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். என்டர் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஸ் 64.txt நான் வியூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது எல்லாமே என்கோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம டர்பில் இதை வேர்ட் லிஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணி ஏதாவது சப்டைரக்டரிஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பேஸ் 64.txt இப்போ நம்மளுக்கு 2 சப்டைரக்டரிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டீகோட் பண்ணி பார்க்கலாம் என்ன சப்டைரக்டரிஸ். ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி டீகோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து IDRSA. ஸோ இது SSHக்கு தேவையான கீ இதில் இருக்குது, ப்ரைவேட் கீ இருக்குது. ஸோ சூப்பர். ஸோ அடுத்தது நம்ம வந்து அதே மாதிரி அடுத்தது ட்ரை பண்ணி பார்க்க என்னதுன்னு. ஸோ இது வந்து robots.txt. ஸோ robots.txtக்குள்ளே என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம கேர்ள் யூட்டிலிட்டி வியூ பண்ணி பார்க்கலாம். இங்கேயே நம்ம டெர்மினல்லே 192.168.1.17
base61. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் கீ இருக்குது. ஓகே, வியூ பண்ணி பார்க்கலாம் இதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ நத்திங் இயர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம பர்மிஷனை மாற்றிக்கலாம். ஸோ பர்மிஷன் மாற்றுறது மூலயமா நம்ம வந்து SSH ஆக்சஸ் பண்ண முடியும். பர்மிஷனை 600 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து SSH to John IDRS. ஸோ அந்த ப்ரைவேட் கூட ஹேஷ் நம்ம தனியாக செப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம அதை வந்து நம்ம கிராக் பண்ணலாம். இதை கிராக் பண்ணுறதுக்கு நம்ம ஜான் வேர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு பாஸ்வேர்ட்ஸ் தெரியும். ஸோ இந்த பாஸ்வேர்ட்ஸை நம்ம வந்து என்கோட் பண்ணணும் base64. ஸோ அதுக்கு நம்ம இதே மாதிரி ஃபார் அந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ cat pass.txt இப்போ ஜான் hyphen word list equal to base64.txt. அப்படியும் வந்து ஜான் த ரிப்பரை வச்சு நான் ஆல்ரெடி கிராக் பண்ணிட்டேன் பாஸ்வேர்டை. ஸோ இதை வந்து நம்ம வியூ பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு பாஸ்வேர்டு. ஸோ SSH. ஓகே, ஸோ ஓஎம்ஐ. ஸோ நான் வந்து ஒரு லோ லெவல் ப்ரிவிலேஜில் இருக்கேன். ஸோ நம்ம வந்து sudo -l. ஸோ நம்மளால் வந்து base64 வந்து ஒரு ரூட் பர்மிஷனோட ரன் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு base61 பார்த்துக்கலாம். நம்ம விச் base64. ஓகே, ரூட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூசர் ஃப்ளாக் பார்த்துக்கலாம். ஸோ யூசர் ஃப்ளாக். ஸோ cd root.txt k too many arguments. So sudo லுக்காஸோட பாஸ்வேர்டு வேணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து என்கோட் பண்ண base64 கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம டீகோட் பண்ணலாம் புது டேப்பில். இதே மாதிரி எக்கோ ஸோ பைப் சிம்பிள். ஸோ base64 டீகோட். ஸோ நம்ம ரூட் ஃப்ளாக் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் சொல்ல போனால். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.